ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு கிராம உதவியாளருக்கு தேவையான இந்த முக்கியமான வினா விடைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1864. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சரு. தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1864. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் வசூலிக்கும் இதர வரிகளில் இடம்பெறாதது எது? ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் வசூலிக்கும் இதர வரிகளில் இடம்பெறாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபிவிருத்தி வரி, நகர்ப்புற நிலவரி, வாரகம், வருமான வரி. ஸோ இதில் இந்த அபிவிருத்தி வரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கிராமத்தில் ஏதாச்சும் புது புது திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, அதே ஏதாச்சும் இந்த கிராமத்துக்கான இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பிளான் ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, ஸோ அதுக்காக செலுத்தப்படுற வரி தான் இந்த அபிவிருத்தி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த நகர்ப்புற வரி, வருமான வரி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, வாரகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்யப்படும் உழவர்களுக்காக கொடுக்கப்படும் முன்பணம் தான் என்னென்னா இந்த வாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் முன்பணம் தான் வாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த கிராம நிர்வாக அலுவலர் வசூலிக்கும் இதர வரிகளில் இடம்பெறாதது எதுன்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வருமான வரி தான் அவர் வசூலிக்கும் வரி கிடையாது. வருமான வரி கிராம நிர்வாக அலுவலர் வசூலிக்கும் வரியில் வராது. ஸோ மற்ற மூணும் அந்த அவங்க கலெக்ட் பண்ணுற அந்த டேக்ஸில் இடம்பெறும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 3வது கேள்வி, அடங்கலை குறிக்கும் கிராம கணக்கு எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராம கணக்கு எண் நல்லா முக்கியமாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடங்கலை குறிக்கும் கிராம கணக்கு எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. கிராம கணக்கு எண்ணில் முதல்ல ஏ ரிஜிஸ்டர் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணக்கு எண் 2 தான் அடங்கலை குறிக்கும். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, 4வது கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கோங்க. சட்டப்பிரிவு 24 படி பாக்கிதாரருக்கு அசையும் சொத்துக்கள் இல்லாவிடில் அவருடைய அசையா சொத்துக்களை ஜப்தி செய்யலாம். ஸோ இது ஒரு கூற்றாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 30 படி படிவம் 10 ஏல விற்பனையில் நிலத்தை ஏலம் எடுத்தவர் வாங்கியது குறித்து அறிவிப்பு மாவட்ட அரசிதழில் வெளியிடப்படும். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, ஏ தவறு ஆர் சரி. ஏ தவறு ஆர் சவரி. ஸோ அவங்கள்ட்ட எந்தவித அசையும் சொத்துக்கள் இல்லை அப்படின்னா அசையா சொத்துக்களை ஜப்தி செய்யலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஆறு என்னென்னா, 30 படி படிவம் 10 ஏல விற்பனையில் நிலத்தை ஏலம் எடுத்தவர் வாங்கியது குறித்த அறிவிப்பு மாவட்ட அரசிதழில் வெளியிடப்படும். ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறான விஷயம். இது ஆறுங்கிறது சரியான விஷயம், ஏனுங்கிறது தவறான விஷயம். ஆப்ஷன் டி அதான் கொடுத்துருக்காங்க. அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 5வது கேள்வி என்னென்னா, கிராம நிர்வாக அலுவலர் ஜனவரி மாதத்திலிருந்து எத்தனை தவணைகளாக நிலவரி வசூல் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 தவணைகளாக வசூல் செய்ய வேண்டும். நிலவரியை 4 தவணைகளாக வசூல் செய்ய வேண்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நில வகைகளின் எண்ணிக்கை மொத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. நில வகைகளின் எண்ணிக்கை மொத்தம் 4. அரசுக்கு சொந்தமான இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா புறம்போக்கு. புறம்போக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வேளாண்மை, அதாவது எதுவும் எந்தவித விவசாயமும் செய்ய முடியாத நிலம் தான் புறம்போக்கு நிலம். ஸோ தரிசு நிலங்கள், இந்த கடற்கரை, ஓடை, ஆறு இது போன்ற பொது பயன்பாட்டிற்காக உள்ள இடங்கள் தான் என்னென்னா புறம்போக்கு நிலங்கள். மற்றபடி இந்த நஞ்சை, புஞ்சை, மானாவாரி இதெல்லாம் அரசுக்கு சொந்தமில்லாத இடங்கள் தான். இதெல்லாம்
மற்றபடி நம்ம இந்த நஞ்சை புஞ்சையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மானாவாரிங்கிறது புதுசாக இருக்குது, என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து மானாவாரி. அதாவது மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யும் நிலம் தான் மானாவாரி. தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ அரசுக்கு சொந்தமான இடம் வந்து புறம்போக்கு. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1961. ஆப்ஷன் பி. நில ஆக்கிரமணங்களை அகற்ற நில ஆக்கிரமண சட்டம் 1905 படி நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது நில ஆக்கிரமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1905. ஸோ அந்த நில ஆக்கிரமணங்களை அகற்ற அந்த நில ஆக்கிரமண சட்டம் 1905 படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த சட்டத்தோட வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கூற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா, சட்டப்பிரிவு 37A பொது நம்பகங்கள் கல்வி மற்றும் மருத்துவமனை நோக்கங்களுக்காக மட்டுமே 1/3/1972 தேதிக்கு பிறகும் நிலங்கள் வாங்கலாம். ஆனால் அதற்கு அரசிடம் அனுமதி பெற வேண்டும். கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சட்டப்பிரிவு 37B என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில் மற்றும் வணிக நோக்கங்களுக்காக தொழில் நிறுவனங்கள் உச்சவரம்புக்கு மேல் விவசாய நிலங்கள் வாங்கும் பட்சத்தில் அரசின் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. இரண்டும் தவறு, ரெண்டுமே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.